ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. 150 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 பழுத்த தக்காளி, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மத்தை வச்சு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மசிச்சுக்கலாம். இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சிட்டு அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுமே 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் வாஷ் பண்ணி தண்ணியும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். முருங்கைக்கீரையை உருவி இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. சாம்பார் கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே கீரை வெந்துடும். இதனால் சூடான சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.